guys, my amazing learners. I am Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே சிம்பிளான டாபிக். போர்ட பாருங்க. என்னை பிளஸ் ஒரு செயலை செய்ய வைக்காதே அப்படினு சொல்லி இருக்கோம். இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம எப்படி தமிழ்ல பேசுவோம்? என்ன கத்த வைக்காத, என்ன அழ வைக்காத, அப்புறம் என்னையும் வேலையை செய்ய வைக்க இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம தமிழில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி பேசிட முடியும் இங்கிலீஷில். டோன்ட் மேக் மீ ப்ளஸ் verb 1 இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிட்டாலே நம்ம தாராளமாக இந்த மாதிரியான சென்டென்சஸ் இங்கிலீஷில் பேசி அசத்திட முடியும். verb 1ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரேஸ் அப்படியே வந்துடும் எல்லாத்துக்குமே. டோன்ட் மேக் மீ அப்படிங்கிறது அப்படியே வந்துடும். ஆனால் verb 1 யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது என்ன verb அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய verb. verb அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்னு. verbனா ஒரு சென்டென்ஸில் நம்ம செய்யக்கூடிய செயலை தான் நம்ம verbன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எஸ்பெஷலி இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு verb ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய verb-ஆக இருக்கணும். அது என்னென்னா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கோ, வாக், டாக் நிறைய இருக்குது. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கோ, வாக், டாக், ஈட், கம், ப்ளே இந்த மாதிரியான வேர்ப்ஸை தான் நம்ம கம்பல்சரி இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது தெரிஞ்சிட்டாலே நம்ம தாராளமாக இந்த மாதிரியான சென்டென்சஸ் இங்கிலீஷில் பேசிடலாம். சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லியுமே இங்கிலீஷில் பேசும்போது இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது தயங்காமல் பேசுங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். இப்போது டோன்ட் மேக் மீ ப்ளஸ் verb 1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். என்னை மறுபடியும் அதை சொல்ல வைக்காத, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்னை மறுபடியும் அதை சொல்ல வைக்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலாவில் என்ன இருக்குது? டோன்ட் மேக் மீ இருக்கா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. டோன்ட் மேக் மீ அப்படின்னா என்னை மறுபடியும் ஒரு விஷயத்த பண்ண வைக்காத அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் டோன்ட் மேக் மீ. என்னது? மறுபடியும் சொல்ல வைக்காத அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ டோன்ட் மேக் மீ ரிப்பீட். Don't make me repeat that எனக்கு பிடிக்கல. I don't like it. என்னை திருப்பி திருப்பி சொல்ல வைக்காத, மறுபடியும் சொல்ல வைக்காத, எனக்கு அது பிடிக்கல அப்படி சொல்லும்போது don't make me repeat that I don't like it அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, என்னை கோபப்பட வைக்காத, நான் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை கோபப்பட வைக்காத, நான் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதே இங்கிலீஷில் என்ன கோபப்பட வைக்காத அப்படி சொல்லும்போது என்னன்னு வரும்? டோன்ட் மேக் மீ, கோபப்படுறதுக்கு என்ன? ஆங்க்ரி இல்லையா? டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. அடுத்தது, நான் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ட்ரையிங் டு ஸ்டே. இருக்கிறக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் ஸ்டேன்னு யூஸ் பண்ணுறோம். ஐ எம் ட்ரைங் டு ஸ்டே காம். ஓகே, டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி, ஐ எம் ட்ரைங் டு ஸ்டே காம் அப்படின்னா நான் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, என்ன உன் வேலையை செய்ய வைக்காத, என்ன உன் வேலையை செய்ய வைக்காத அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே இங்கிலீஷில் என்ன அப்படின்னா என்ன எழுதுவோம்? டோன்ட், என்ன உன் வேலையை செய்ய வைக்காத. ரொம்ப ஈஸியானது இல்லையா? டோன்ட் மேக் மீ, வேலையை செய்யறது தான் இந்த இடத்துல verb. ஸோ verb 1 யூஸ் பண்ணியிருக்கோம். டோன்ட் மேக் மீ டூ யோர் ஒர்க், உன் வேலை இல்லையா? டோன்ட் மேக் மீ டூ யோர் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எனக்கு பிடிக்காத விஷயத்த என்ன பண்ண வைக்காத அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு பிடிக்காத விஷயத்த எனக்கு பண்ண வைக்காத. ஸோ இதை என்னன்னு மாற்றலாம்? பண்ண வைக்காத, என்ன பண்ண வைக்காத அப்படிங்கும்போது டோன்ட் மேக் மீ டூ, பண்ணுறதுக்கு எகெயின் டூன்னு தான் போட முடியும். டோன்ட் மேக் மீ டூ திங்ஸ், என்ன பிடிக்காத விஷயங்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா? திங்ஸ் விச் எனக்கு
பிடிக்காத அப்படின்னா which I don't like. அவ்வளோதான். don't make me do things which I don't like. எனக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ண வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், என்னை வெயிட் பண்ண வைக்காத, எனக்கு வேறு வேலைகள் பண்ண இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னை வெயிட் பண்ண வைக்காத, எனக்கு பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, இல்லைன்னா வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு பாருங்கள், என்ன வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? don't make me wait. இந்த இடத்துல verb என்ன? வெயிட் பண்ணுறது தான். ஸோ don't make me wait, எனக்கு வேறு வேலைகள் பண்ண இருக்குது அப்படின்னா I have other things to do. don't make me wait, I have other things to do அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எனக்கு கெஞ்ச வைக்காத, என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. எனக்கு கெஞ்ச வைக்காத, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ. ஸோ இதை இங்கிலீஷில் என்ன கெஞ்ச வைக்காத அப்படின்னா don't make me beg. ஸோ கெஞ்சறதுக்கு பெக்கிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ don't make me beg அப்படின்னா எனக்கு கெஞ்ச வைக்காத அப்படின்னு அர்த்தம். என் நிலைமையை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறதுக்கு just understand. just understand my situation. நிலைமையை புரிஞ்சுக்கோ, situation. ஓகே, don't make me beg, just understand my situation அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, என்ன அங்கே வர வைக்காத, என்ன அங்கே வர வைக்காத அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை don't make மீக்கு அப்புறம் கம்பல்சரி வேர்புன்னு வரணும் இல்லையா? ஸோ வர வைக்கிறது அப்படிங்கிறது வேர்பு. அப்போது don't make me come அங்கே, there. don't make me come there அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, என்ன உன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ண வைக்காத அப்படி சொல்கிறோம். ஸோ இதை என்ன உன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ண வைக்காத அப்படி சொல்லும்போது don't make me, இந்த இடத்துல கால் அப்படிங்கிறத வேர்பு. ஓகேவா? ஸோ don't make me call யாருக்கு? உன் பேரண்ட்ஸ்க்கு. call your parents. call your parents. அவ்வளோதான். don't make me call your parents அப்படின்னா எனக்கு என்ன வந்து உன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ண வைக்காத அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, என்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காத, உனக்கே தெரியணும். இது என்னை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காத, உனக்கே இது தெரியணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை என்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காத அப்படிங்கும்போது don't make me, இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறதா வேர்பு. எக்ஸ்பிளைன் எல்லாத்தையும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். உனக்கே தெரியணும் இது அப்படின்னா you should know. you should know this. you should know this. don't make me explain everything, you should know this அப்படின்னு சொல்லணும். let's move on to the next sentence. என்ன முட்டாளாக்காத, நான் என் பெஸ்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னை முட்டாளாக்காத அப்படி சொல்கிறோமா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்ன முட்டாளாக்காத அப்படின்னா don't make me feel stupid. don't make me feel stupid. நான் என் பெஸ்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா I am trying my best. okay, don't make me feel stupid, I'm trying my best அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எல்லாருக்கும் முன்னாடியும் இதை என்ன பண்ண வைக்காத அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் முன்னாடி என்ன இதை பண்ண வைக்காத. ஸோ இது இங்கிலீஷில் என்ன பண்ண வைக்காத அப்படின்னா don't make me do it. இதை இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படின்னா in front of everyone. don't make me do it in front of everyone அப்படின்னு சொல்லணும். அடுத்தது,
என்னை தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்காத. ஸோ இதை நீங்கள் பண்ணணும். என்ன கத்த வைக்காத. இந்த 2 சென்டென்சஸையும் ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு எப்படி டோன்ட் மேக் மீ ப்ளஸ் verb 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன இதுக்காக வருத்தப்பட வைக்காத. ஸோ இதை இங்கிலீஷில் என்ன இதுக்காக வருத்தப்பட வைக்காத இல்லையா? டோன்ட் மேக் மீ. வருத்தப்பட வைக்கிறது வந்து ரிக்ரெட்டுன்னு சொல்லலாம். ரிக்ரெட்டட், அவ்வளோதான். என்னை இதுக்காக வருத்தப்பட வைக்காதனா டோன்ட் மேக் மீ ரிக்ரெட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்றைக்கான கிளாஸை நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.